இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்த நாள். கண்டிப்பாக மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நேற்றைய தினத்திலே படுக்கைக்கு சென்றவர்கள் அதிகமான பேர் இன்று காலையில் உயிரோடு இல்லை. அன்பு தெய்வமே, இது இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. உம்முடைய அருள்கரத்தால் நிரப்பும், உம்முடைய வளத்தால் நிரப்பும், உம்முடைய சொற்களால் நிரப்பும், உம்முடைய ஆவியால் நிரப்பும். நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய துன்பத்தில், துயரத்தில், கண்ணீரில், கவலையோடு நீர் எங்களோடு பேசும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அகரமும் நகரமும் நானே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. சரியான ஒரு இறைவார்த்தை. என்னன்னா, இது முதலும் முடிவும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அது கடவுள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தவர், இருக்கின்றவர், வருகிறவர் அது கடவுள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சத்தியம், இந்த உண்மை நமது வாழ்வாக வேண்டும். அன்புமிக்க சகோதரமே, கடவுளை அனைத்துக்கும் முதன்மையாக கொண்டு அதை இந்த இறைவார்த்தை இதயத்தில் பதித்து வாழ வேண்டும். வாழ்வில் அனைத்தும் கடவுள், அந்த நம்பிக்கை நம்மில் ஊற்றெடுக்க வேண்டும். நன்றி, மகத்துவம், புகழ் அனைத்தும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதை நான் பண்ணினேன், இதை நான் சாதிச்சு காட்டினேன், இவ்வளவு டிகிரி வச்சிருக்கிறேன், அது என்னால தான் முடிச்சது, என்னால முடியுது அப்படின்னு. அன்புமிக்கவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அனைத்தும் கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய மாட்சிக்காக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மகத்துவமும் புகழும் கடவுளுக்குத்தான். அந்த மகத்துவம், புகழை நான் எடுத்தேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நான் அகந்தை உடையவனாக மாறுவேன், அகங்காரம் உடையவனாக மாறுவேன். மாறாக அந்த புகழையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் நாம் கடவுளுக்கு கொடுத்தோம் என்றால் கடவுள் நம்மை உயர்த்துவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் கொடுக்கின்ற மகத்துவம், புகழ் எந்த வகையிலும் கடவுளை உயர்த்தாது. மாறாக அது நம்மிடமே திரும்பி வரும். கடவுளுக்கு நன்றி சொல்லி சொல்லி உயர்ந்தவர்கள் அதிகமான பேர் எனக்கு தெரியும். தன்னை தாழ்த்தி கடவுளை உயர்த்தி வாழ்ந்தவர்கள் வாழ்வின் உச்சிக்கு சென்றிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். அனைத்து மாட்சியும் புகழ்ச்சியும் அவருக்கு கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்? தாழ்ச்சியுடையவனாக மாறணும். அதாவது இந்த மகத்துவத்தை எல்லாம் கடவுளுக்கு கொடுக்கும்போது என்னுள் தாழ்ச்சி வளரும். அவன் கடவுள் சொல்லுவாரு, தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைய நாளில் கடவுளுக்கு கொடுப்பதை அனைத்தையும் இந்த நாளிலே கொடுப்போம். நாம் மகிழ்ச்சியுள்ள மக்களாக, கடவுளை ஆண்டவருமாக மீட்பருமாக கொண்ட மக்களாக நாம் வாழ்வோம். அனைத்தும் அவரிடமிருந்தே வருகின்றன, அவருக்காகவே வாழ்கின்றன. அனைத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.